Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் லுக்கா 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். லுக்கா 18:22. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். லுக்கா 21:33. உலகமெங்கும் குடியிருக்கிற எல்லோர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். லுக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நமது யூடியூப் சொந்தங்களின் விண்ணப்பங்களை நாம் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரியா, இந்த பிரேவன் என்ற அவருடைய மனைவனுடைய ராஜாண்டவரியா, 6 மாதம் உள்ள குழந்தையாப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது ராஜாண்டவரியா, ஆண்டவரே மருத்துவர்கள் ஆண்டவரியா பிரச்சனை உள்ளது என்று சொல்கிறார் கர்த்தாவே. மீண்டும் ராஜா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது கர்த்தாவே எல்லாம் நார்மலாக இருக்குது என்றா நீர் அந்த ரிப்போர்ட்டை ராஜா மாற்றும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. கர்த்தர் கொடுத்தது ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இது முத்துக்காக ஜெபிக்கிறேன் சாமி. முத்து என்ற சகோதரிக்கு அப்பா ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தாங்க சாமி. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா அந்த குழந்தைய நீ அப்பா குழந்தைய கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. மகளை தொட்டு அப்பா மகளுக்கு ஆண்டவரே ஒரு குழந்தைய நீ கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரியா ராதிகாவின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தில் ராஜா சமாதானம் இல்லாமல் ஆண்டவரியா சந்தோஷம் இல்லப்பா ஆண்டவரே பிரச்சனை குடும்பத்தில் உள்ளது ஆண்டவர் தேவனா கர்த்தாவே. அந்த சந்தோஷ ராஜா நீ கொடுக்கிற தேவனுடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் தேவனா கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே அந்த குடும்பம் தேவனா கர்த்தருடைய ராஜா கிருபையினால் நிலைத்து நிற்கிற ராஜா. ஆபிரகாம் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதுபோல இந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் பா. சோத்திரம். எஸ் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. கிரேஸ்க்காக ஜெபிக்கிறேன் ராஜா, மகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. அப்பா மகளை ஐயா ஆண்டவரே அப்பா ஒரு குழந்தைய நீ தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அப்பா எஸ்அப்பா கர்ப்பத்தின் கனியை நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னியே ராஜா. மகளுக்கு ஒரு நீ குழந்தைய கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நிமிஷா அவன் சகோதரி ஆண்டவரியா சந்தோஷமாக இருக்க வேண்டாம்ப்பா. குடும்ப கவலைகள் மாற வேண்டும் ஆண்டவரே, பிரச்சனைகள் மாற வேண்டும் கர்த்தாவே. இவர்கள் கர்த்தர் ஆண்டவரியா நீர் ஆண்டவரியா அற்புதம் செய்யும் அப்பா. வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குற தேவனா கர்த்தரா ஆண்டவரியா நீர் ஆண்டு மீண்டும் சந்தோஷத்தை கொடுத்து ராஜா குடும்பத்தில் அமைதி உண்டாக்கும் ஆண்டவரியா. நீர் ஆண்டவரியா சந்தோஷத்தை கொடுக்குற தேவன் கொடுமாண்டவரே, கொடுமாண்டவர். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கமெண்டில் பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் வீட்டில் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவனே, உமக்கு கோடி நன்றி. எங்கள் அனைவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரோடு விண்ணப்பத்தையும் கேளும். அதற்கான பதிலை நீ தாரும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். படிக்கின்ற மாணவர்களை ஆசீர்வதியும். வரப்போகிற தேர்வுகளில் அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகம் அவர்களோடு சென்று நல்லபடியாக வீடு திரும்பச் செய்யும். இந்த வேளையிலும் தாய் தந்தை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர் தேவைகளை பூர்த்திப்படுத்தும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டமைக்காண்டி கோடி நன்றி ஆண்டவரே. கேட்டதும் கேட்க மறந்ததும் அனைத்தும் உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை அனைத்தும் உமக்கே. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.